ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியாக நினச்சி தக்காளி சாதம் செய்ய போகிறீங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பட்டை, ஒரு 4 கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா ஒரு முறை கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது தக்காளி சாதங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் புதினா சேர்த்துக்கிறேன். புதினாவை நல்லா வதக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், செம்ம ஸ்மெல். அது பிரியாணியோட ஃப்ளேவர் அது அப்படியே கொடுக்கும். இப்போ புதினாவும் நல்லா வதங்கி வரட்டும். புதினாலாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா உடனே கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அங்கங்கே திரியாக நிற்காமல் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுடரோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளருங்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போடும்போது அது ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்படி இதிலே கொஞ்சம் லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுறேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா பிரியாணின்னு நினச்சி சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.